ஜெபம் என்பது ஆண்டவரோடு பேசுகிற ஒரு காரியம். ஏன் ஜெபிக்கணும்? நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதும் ஜெபிக்கிறவரா இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியும். இரவும் பகலும் அவர் சொல்றாரு, சீசர்களை பார்த்து, நீங்க ஏன் 1 மணி நேரம் கூட ஜெபிக்க கூடாதா? சும்மா இருக்கீங்களே, கொஞ்சம் 1 மணி நேரம் ஜெபிங்கப்பா. எதுக்காகனா, நீங்க சோதனைக்கு உட்பட்டு விழுந்தாது பாதிக்கு ஜெபிங்கிறாரு. ஆனா பேதுரு அதை கேட்டுக்கிட்டு இருந்தும் கூட ஜெபிக்காம இருந்தனால சோதனையில விழுகிறான், ஆண்டவரை மறுதளிக்கிறான். சில நம்மளே அனைவர் அப்படி ஆண்டவர் சில நேரத்துல ஜெபிக்க சொல்லும் போது நம்ம ஜெபிக்க இருக்கிறதுனால சோதனைகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது நம்ம விழுந்துரும், பாவம் கூட செய்ய நம்ம ஆரம்பிச்சு விடுகிறோம். ஆகவே அருமையானவங்களே, இன்றைக்கு நமக்கு மாத்திரமல்ல, எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட, வெறுக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட ஒரே ஒரு ஊழியம் எதுன்னா ஜெபம் ஊழியம் தான். நமக்கு ஜெபத்துல இந்த இப்படி கூட்டத்துல ஜெபிக்கிறது மட்டும் இல்ல, ஆண்டவர் எப்பயுமே சீசர்களை கூட்டிட்டு போய் தனித்து ஜெபம் பண்ண இருந்தா பாக்கலாம். தனியா போய் மிகுந்த அதிக சக்கத்தோடு ஊக்கமாக ஜெபிக்கிறாரு. அவர் ஆத்ம பாரத்தோடு ஜெபிக்கிறத பார்க்கலாம். அப்ப தனி ஜெபத்துல என்ன இருக்குன்னா, அம்பலத்துல வெற்றி கிடைக்காது. தனி அறையில தனியா அதிக நேரம் ஜெபிக்கும் போது நிச்சயமாக வெற்றியை நாம் ஆண்டவரை போல பெற்றுக்கொள்ள முடியும். மறைவிடங்களில நீண்ட நேரம் மன்றாட்டு ஜபங்களே பொது இடங்களில, சபைகளில அசாதாரண கிரியைகளை கொண்டு வரும். ஒரு மனுஷன் ஒரு நாள், நான் இப்ப திருமணம்லாம் ஆகல, நம்ம ஃபெல்லோஷிப்ல இருக்காங்கல்ல, எங்கேயோ போய் ஆளு பலம் 6 அடி இருப்பான், நல்ல பலத்த சாலை, எங்கேயோ காட்டுல கிடந்த சீவன பொருட்களை சாப்பிட்டு காசு எடுத்து போட்டு அந்த பழம் எல்லாம் போட்டோம். திரும்ப நாக்கு வெளியே நாய் மாதிரி நிக்குது. 3 நாள் கெடு கொடுக்கப்பட்டாச்சு. போய் தனியா காட்டுல போய் ஜெபம் பண்ண அந்த நாள் பூரா. அன்று இரவு சாயந்தரத்துல ஆண்டவர் பேசுறார், இந்த இரவு அதிசயங்களை காண்டு. அப்ப இரவு ஆலய ஆராதனை அந்த ஊர்ல முடிஞ்ச பிறகு அவனை ஒரு இடத்துல, ஒரு வீட்டுல, அந்த வீட்டுல உட்கார வச்சு, அதுக்கு முதல்ல சாசு அவனை தீயில போய் தண்ணீர்ல எல்லாம் தள்ள பார்த்துச்சு ஜெபிச்சு கொண்டிருக்கும் போதே. அங்க அவன் அப்படியே சாஞ்சு இருக்கும் போது இன்னொரு அண்ணன், எனக்கு பையன், நான் சின்ன பையன், அப்ப ஒரு வாத்தியார் பெரியவர் இருந்தாரு, அவர்கிட்ட சொன்னேன், அண்ணா இன்றைக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்வார், நீங்க என்ன செய்யுங்க. அவன் அப்படியே சாஞ்சிருக்கான், அவனை நாக்கு வெளியவே நாய்க்கு நின்ற மாதிரி நீட்டி இருக்கு, உள்ள ஒரு சொட்டு தண்ணி கூட போகாது, நீங்க ஜெபம் பண்ணி பாலை இயேசுவின் ரத்தம்னு ஊற்றுங்கண்ணே, ஏன்னா எனக்கு பயம், அடிச்சாலும் அடிச்சுட்டு நானும் அங்கதான் முழங்கால் போட்டிருக்கேன். அப்படி ஊற்றி கொண்டு இருக்கும்போது அவன் 2 கைகளையே 6 அடி இருப்பான், பயங்கரமான பலசாலி, அப்படி கையை உயர்த்தி அப்படி 2 கரத்தை இறச்சு அப்படி நாக்குல விட்டான். கடக்குன்னு ஒரு சத்தம் கட்டுச்சு. உடனே ஜனங்கள்லாம் வெளியே உட்கார்ந்து இருக்காங்க, ஊர் முழு. அப்படி சொன்னேன், ஏதோ ஆண்டவர் செஞ்சிருக்காருன்னு சொல்லிப்பாங்க. ஆண்டவர், அவன் சொன்னா, ஆண்டவர் வானத்துல இருந்து இறங்கி வந்தார், இரு கரங்களால ஏற்றி உள்ள விட்டேன், என்னுடைய நாக்கு மீண்டும் உள்ள போய் பாலெல்லாம் இப்ப உள்ள போகிற பாத்தீங்களா அப்படின்னா. பாருங்க, மறைவிடங்களில, தனித்த இடங்களில நம் தேவனோடு போய் ஜெபிக்கும் பொழுது ஆத்துமாக்களுக்காக அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். இன்று நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? உயர்வானதா இருக்கா, மலிவானதா இருக்கதா? நம்ம மலிவான ஜெபங்கிறது அந்த வியாபாரிகள் கடைக்காரன்ட்ட ஒரு பட்டியல் கொடுப்பான், அது வேணும் இது வேணும் அதை போடிடும். ஆனா உயர்வான ஜெபம் என்ன தெரியுமா? ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும். ஜெபத்துல ஒரு ரகசியம் இருக்கு. அந்த ரகசியம் என்ன தெரியுமா? ரகசியமாக ஜெபிப்பது. ஜெபமே தெரியக்கூடாது. நான் வீட்டுல ஜெபிக்கிறேன், நேற்று நைட்லாம் 3 மணியா 2 மணி 3 மணி போலதான் உட்கார்ந்துக்கிட்டே இருந்தேன், ஜெபிச்சுதான் 3 மணிக்கு மேலதான் படுக்கைய ஞாபகம் வந்துச்சு, கீழே போய் படுக்க போறேன். அது எதுக்கு சொல்றேன்னா, நான் பெரிய ஜெபமாலி இல்லை, உட்கார்ந்துகிட்டே அப்படியே ஜெபம் பண்ணிக்கிறேன். ஏன்னா தேவை அதிகம். பாரு, விஜயன் கனகராஜுக்கு சோகம் இல்லை, அவர் சோகமாக்கணும்.
ஒரு ஒரு நம்ம என் கூட ஜெபிச்சு ஊழியம் செய்யற ஒரு மனுஷன் அமெரிக்காவுல இருக்காரு. அவரு ஒரு காரியத்தை போட்டாரு. என் மகனுக்கும் என் மருமகளுக்கும் வெடி போட்டு கைய எவ்வளவு காலம் ஆகும் தெரியாது சுகமாகிறதுக்கு, அந்த அளவுக்கு சேதம். இன்னும் 3-4 பேர் தங்களுடைய பெட்டிஷனை வச்சாங்க. எங்க மக படிக்குது, எனக்கு உடனே செய்ய அல்ல, அப்படி இப்படி. அப்ப நம்ம அவங்களுடைய பாரத்தை எல்லாம் நமக்கு ஆண்டவர் எதுக்கு போடுறாருன்னா, he wants us to be a co-laborer and co-worker. அவரோட நம்ம உடன் ஊழியராகவும் உடன் வேலையாட்களாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவர் நமக்கு இந்த ஜெபத்தை எல்லாம் நம்ம கையில மற்றவங்களுக்காக நம்பி ஜெபிக்க நம்மள நம்புறாரு. ஆண்டவர் நம்புறாரு. ஏன்னா அவரும் மற்றவர்களுக்காக ஜெபித்தார். ஆக நம்முடைய ஜெப நாட்கள் எப்படிப்பட்டதா இருக்கு? 40 வயசு, 50 வயசு, 60 வயசு, 70 வயசு ஆயிடுச்சு. இன்னும் ஒரு மணி நேரமாவது ஜெபிக்கிறோமா? 2 மணி நேரமாவது ஜெபிக்கிறோமா? அப்ப அப்படி ஜெபிக்கலைன்னா நம்ம கிண்டர் கார்டன் ஸ்டூடெண்ட் சொன்னா என்ன ஆச்சரியப்படல என்ன இருக்கு? மலிவான ஜெபம், கிண்டர் கார்டன் ஜெபம். இந்த இவரு ஜாஷுவா டேனியலுடைய அப்பா டேனியல் சின்ன பையனா இருக்கும்போது அவங்க அப்பா ஒரு ஜெபம் ஜாஷுவா டேனியல் சொல்லி கொடுப்பாராம். அவரு அதை சொல்லி அவர் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அதை சொல்றாரு, தேங்க்யூ லார்ட் ஜீசஸ் ஃபார் சேஃப் கீப்பிங் த்ரூ த நைட், ஹெல்ப் மீ டு பி a குட் பாய் டுடே இன் ஜீசஸ் நேம். இந்த ஜெபத்தை 80 வருஷமா சொல்லிட்டு இருந்தா என்ன ஆயிருக்கும்? அப்ப நம்ம ஒரு ஹேண்டிகேப்டுன்னு தானே அர்த்தம். ஆகவே நாம் ஜெபத்தை இழந்து விட்டால் நமக்கு ஆத்ம பாரம், ஜெபம் குறைஞ்சிருச்சுன்னா ஆத்ம பாரம் குறைஞ்சிரும். ஏன்னா நமக்கு நம்மளை நம்பி பிள்ளைகள் இருக்காங்க, நம்ம குடும்பத்துல நிறைய பேர் இருக்காங்க. இப்ப நம்ம உலகத்தை ஆதாயம் பண்றதெல்லாம் 2வது இருக்கட்டும். இந்தியாவுக்கு ஆதாயம் பண்றோம், அமெரிக்காவை ஆதாயம் அதெல்லாம் செய்யணும் கட்டாயம். தேசம் தேவனை அறிகிற அறிவினால நிரம்பணும், அது உண்மை, அதுல சந்தேகம் இல்லை. எல்லா ராஜாக்களுக்காகவும் நம்மளை ஆளுகிறவர்களுக்காகவும் நம்ம சமாதானமா இருக்கணும்னா அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். இஸ்ரேல் ஜனங்களுக்காக கூட எகிப்து அவங்க போய் பாபிலோன்ல 70 வருஷம் ஆண்டு இருக்காங்க. அங்க என்ன சொன்னார் தெரியுமா? நீங்க இஸ்ரவேல் ஜமானத்தை கூட ஜெபிக்கிறத விட உங்க நாட்டுல நீங்க அடிமைகளாய் போயிருக்கிற இடத்துல ஜெபம் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு அவங்க கண்கள்ல தயவு கிடைக்கும், அவங்க உங்களை உயர்த்துவாங்கன்னு சொல்றாரு. அப்ப ஜெபத்துல மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம், அது நல்லது. அதை விட மேலானது என்னன்னா, நம்முடைய குடும்பத்துக்காக நம்ம எவ்வளவு நேரம் கண்ணீர் ஓடும், எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம். இல்லைன்னா நாம தான் ஏற்கனவே கேட்டதுதான், நீங்க கேட்ட சத்தியம்தான். we are digging the grave for our children. நம்ம பிள்ளைகளுக்கு குழி வெட்டிட்டு இருக்கோம். ஏதாவது ஒண்ணு நம்ம பிள்ளைகளை நம்ம இழந்துட்டோம்னா சரி, எத்தனை பேர் உங்க பிள்ளைகள் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி நீங்க மறைந்த பிறகுதான் வாக்குத்தத்தங்களை பெறணும், மறைந்த பிறகுதான் எங்களுடைய குடும்பத்துல ஏதாவது நடக்கணும்னு சொல்லி நம்ம எத்தனை பேர் பிள்ளைகளுக்கு கேரண்டியா இருக்கோம்? நம்ம இந்த பொறுப்புல ஒரு உத்தராத பொறுப்புல குறைந்து விட்டோம். அப்ப ஜெபத்தை இழந்து விட்டால் சோதனை நேரத்துல நிச்சயமா விழுந்து போவான். பிரசங்கம் பண்றது முக்கியம் இல்ல. இன்னைக்கு அநேகர் பிரசங்கம் பண்றாங்க. பிரசங்கம் பண்ணி பிரசங்கம் என்ன செய்ய, நேரத்தை தான் கடத்தும். ஆனா ஜெபம் நித்தியத்தை பாதிக்கும். நம்ம ஜெபம் பண்ணா பரவாயில்ல ஆசை. அது அப்படி பரிசுத்தவான்களை பத்தி எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஜான் நாக்ஸ பத்தி, ஈவான்ஸ் ராபர்ட்டை பத்தி, வேல்டேஸ் எப்படி அசைஞ்சிச்சு, ஸ்காட்லாந்து எப்படி இருந்துச்சு, ஜான் வெஸ்லி எப்படி இங்கிலாந்து அசைச்சாருங்கெல்லாம் சொல்லியிருக்கேன். அப்ப ஜெபம் அசைக்க பிரசங்கம் பண்ணி அநேகர் பின்வாங்கி போகலாம். இன்னைக்கு அநேக பிரசங்கியார்கள் விழுந்து போறாங்க. பாலாசிர்லால இருந்து அவருடைய கல்லறையில என்ன எழுதியிருக்கு, முத்துகிருஷ்ண லாரி எழுந்தருளி இருக்கார்கள். அவரை போல இந்தியாவில வல்லமையான ஊழியத்தை செய்த ஒருத்தன் கிடையாது. இந்திய மிலிட்டரியில பேசக்கூடிய அனுமதி அவர் ஒருத்தருக்கு தான் கொடுக்கப்பட்டிருந்தது. அப்ப ஜெபித்து ஜெயம் இழக்க மாட்டோம், பிரசங்கித்து பின்வாங்கிப்போம். ஆனா பிரசங்கத்துல என்ன நினைக்கிறேன், அநேகர் பிரசங்கிக்கவே விரும்புகிறாங்க, ஜெபிக்க விரும்புகிறதுல. ஏன்னா அங்கே தாளந்துகளை காட்டலாம். ஜபத்துல பிரசங்கத்துல நம்ம தாளந்துகளை காட்டலாம். உங்களுக்கு தெரியும், நீங்க சிஎஸ்சியில சேர்ந்தவங்க தான். குட்பிரேயர் அன்னைக்கு 7 பேரு பிரசங்கம் பண்ணுவாங்க. 7 பேருக்கு மார்க் போடுவாங்க பாத்தீங்களா?
இவருக்கு இத்தனை மார்க்கு, இவருக்கு இத்தனை மார்க்கு, இதைத்தான் செய்ய முடியும் பிரசங்கத்துல. ஆனா ஜெபிக்கிறவனுக்கு ஜெப அறையில அதற்கு இடமே இல்லை. அங்க மார்க்குக்கெல்லாம் இடம் கிடையாது. இன்றைக்கு நம்முடைய கண்களுக்கு முன்னாடி பாக்குறோம். நம்ம ஐக்கியம் என்ன? இன்டர்நேஷனல் பிரேயர் ஃபெல்லோஸ், ஜெப ஐக்கியம். அப்ப நாமே ஜெபிக்காவிட்டா எப்படி இந்த தேசத்துல ஒரு பெரிய அசைவை நான் காண முடியும்? ஜெபிக்காதவர்கள், விண்ணப்பம் செய்யாதவர்கள், போதகர்கள், பரிசுத்தவான் எழுதுகிறார், விண்ணப்பம் செய்யாத போதகர்கள் விளையாடுகிறார்கள், மன்றாடாத சபை மக்கள் மடிந்து போகிறார்கள். இன்றைக்கு செத்த சபை, இதுல சந்தேகமே இல்லை. சிஎஸ்ஐல எல்லாம் செத்த சபை தான் இருக்கு, செத்த ஊழியர்கள் தான் இருக்காங்க. ஒருத்தரும் ஒரு நாள் நானும் போயிருக்கேன், எத்தனையோ நாள் இப்பயும் போறேன், ஒரு நாள் மனம் திரும்புங்கன்னு ஒரு வார்த்தை கூட இன்னையில வரை ஒருத்தரும் பிரசங்கிக்கிறது. மனம் திரும்புங்க, ரட்சிக்கப்படுங்க, பரிசுத்தமா ஜீவிங்க, உங்க பேர் ஜீவசத்துல இருக்கா, நீங்க மறுபடியும் பிறந்திருக்கிறீங்களா, அந்த வார்த்தைக்கு எங்க இடம் இல்லை. ஏதோ ஒரு தலைப்ப நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்டு சிறு பிள்ளைக்கு ஒரு நாள், பெரியவங்களுக்கு ஒரு நாள், வயசானவங்களுக்கு ஒரு நாள்னு சொல்லி அதையே அரைச்சமாவே அரைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக மன்றாடாத சபை மக்கள் மடிந்து போவார்கள் என்று பாருங்க. போதகர்கள் இன்றைக்கு பெருத்து போயிட்டாங்க, இன்றைக்கு போதகர்கள் பெருத்து இருக்காங்க. ஆனா போராடுகிற மக்கள் இல்லை. எபேசியர் 6:12 நீங்க பாக்குற மாமிசம் வசனத்தை சொல்றது கூட கஷ்டமா இருக்கும். ஆனா இதை சொல்லலாம், மாமிசம் ரத்தத்துடனும் அல்ல, துரைத்த நம் அதிகாரம் அந்தகாரத்தின் லோகாதிபதியோடும் பொல்லாவியோடும் போராட்டம் நமக்கு உண்டு. நம்மள எத்தனை பேர் போராடி ஜெபிக்கிறோம், ஆண்டவரே இன்றைக்கு எப்படியாவது இதை செய்யும், இந்த காரியத்தை வெற்றிகரமா படைத்துத்தான் சொல்லி ஜெபிக்கிற போராடுகிறவங்க நம்மள இருக்கிறாங்களா? போராடாத போதகர்கள் மாட்டு போவார்கள். இன்னைக்கு போதகர்கள் போராட மாட்டாங்க. பாருங்க, ஏனென்றா அவங்க எல்லாம் ஆடம்பர வாழ்க்கை வாழ்கிறாங்க. ஆடம்பர வாழ்க்கை வாழ்கிற போதகர்கள் தான் இன்றைக்கு ஜீவித்து கொண்டிருக்கிறார்கள். அதிகமா இருக்காங்க. ஆனா ஆத்ம தாகம் உள்ளவர்கள் எண்ணிக்கைக்கு உட்பட்டவர்கள் தான் இருக்காங்க. ஒரு பரிசுத்தவான் எழுதுறாரு, ஒரு எழுப்புதல் வரணும்னா 9-10 பேர் போதும். அந்த நம்ம வில்சன் எங்க ஒரு போறாரு, அது என்ன இந்த பைபிள் எல்லாம் கொடுக்குறாங்கல்ல, அந்த அவங்க எல்லாம் 4 பேருக்கு ஒரு ஹோட்டல்ல கூடி ஜெபம் பண்ணாங்க. உலகம் முழுவதுக்கும் கிதியோன்ஸ் பைபிள் கொடுக்கணும். அவங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அதை ஆசீர்வதிக்கிறார். எழுப்புதலுக்கு பெரிய கூட்டம் வேணாம், 1,00,000 பேர், 2,000, 2,00,000 பேர் கூடி ஜெபிக்கல எழுப்புதல் வராது. ஒரு சின்ன ஐக்கியம் போதும் எழுப்புதலுக்கு. ஊழியங்களில் எல்லாம் நம்ம ஊழியம் வெற்றியா இருக்கணும், வெற்றியில முடியணும், ஆத்மாக்கள் ஆனணும், நம்முடைய குடும்பங்கள்ல மற்றவங்கள எப்படியாவது நம்ம ஜெயம் உள்ள ஒரு காரியமா இருக்கணும்னா ஊழியங்கள்லாம் பிரதான ஊழியம் ஜெபம் தான். இந்த அநேகருக்கு பிசாசுகள் அஞ்சுகிறதே இல்லை. பாருங்க, வெளிச்சத்துல இருக்கும் பிசாசுங்க. ஆனா அந்த காலத்துல பிசாசுகள் அதிகமாக நடமாடி கொண்டிருந்தது, இருள் நிறைந்த காலம். இப்ப கொஞ்சம் ஆண்டவுடைய வெளிச்சம் வந்திருக்கிறது அங்க. சில பிசாசுகள் இவங்களை கண்டு பயப்படுவதும் இல்லை. ஒரு நாள் ஊருக்கு போயிருந்தேன். ஏன்னா பிசாசுகள் நம்மளை தெரிஞ்சு வைத்திருக்கான். பவுல் சொல்லுது, இப்ப ஒருத்தர் பிசாசு சொல்லுது, இந்த பாரு, எனக்கு பவுலையும் தெரியும், இயேசுவையும் தெரியும், நீ யாருன்னு கேட்கும். பிசாசுகளுக்கு நம்மள நல்லா தெரியும். பிசாசுகள் இப்ப அஞ்சுறதே கிடையாது. ஏன்னா வாழ்க்கை இல்லாதவங்க பேய் ஓட்டினா, சாட்சி அவங்களுக்கு பேய்க்கு முன்னே நின்றா அவன் பாவத்தை எல்லாம் அது சொல்லி போடும். அவங்களால நிக்கவும் மாட்டாங்க, போக மாட்டாங்க. ஒரு நாள் ஊருக்கு போயிருக்கும்போது 8 மணிக்கு ஒரு 30 வயசு பிள்ளை சொல்லியிருக்கேன், 30 வயசு பிள்ளை பேய் பிடிச்சிருக்கு. அநேக நாள்ல அடிக்கடி வந்து போய் எலும்பு தோல்மா இருக்கு, சாக நிலைமையில அநேக முறை போய் வந்திருக்கு. அப்புறம் என்னைய பேர் சொல்லி அழைக்குது,
எப்படா என் பேரு ஊர்ல ஆண்ட்ரூஸ் தான் தெரியும். ஆனா அதுக்கு மட்டும் என் ஞானஸ்நான பேர் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அவன் ஆதி உலக தோட்டத்துக்கு முன்னே ஆண்டவரோட இருந்தவன். அவனுக்கு நம்முடைய அசைவு, பேரு, நம்முடைய எல்லாம் தெரியும் அவனுக்கு. அதனால என்னை கேக்குது, அந்தரையா எப்படா சென்னையில இருந்து வந்தேன்னு கேட்டுச்சு. ஒரு இரவு 8 மணிக்கு. அப்புறம் நான் குளிச்சு கழிச்சுட்டு ஜெபம் பண்ண கூப்பிட்ட போனேன், வரமாட்டேன்னு. கொஞ்ச நேரத்துக்குள்ள நான் ஒண்ணும் ஜெபமே பண்ணல. அது என்ன செஞ்சு தெரியுமா? அந்த ஆலயத்துக்கிட்ட வான்னு சொல்லி கூட்டிட்டு போனோன்னே நடுங்குச்சு, ஒரே நடுக்கம். ஐயோ எரியுதே, நான் போறேனே நான் போறேனே. நான் சொன்னேன், கொஞ்சம் இருந்து சொல்லிட்டு போ, நான் இன்னும் ஜெபமே ஆரம்பிக்கல. இப்ப நம்முடைய ஜெபம் பிசாசுகளை நடுங்க பண்ணணும். இன்னைக்கு எந்த பிசாசாவது அஞ்சுகிறத பாக்குறோமா? ஏன்னா இன்னைக்கு பிசாசு நமக்கு டைரக்டா பிடிக்காது, இன்டைரக்டா தான் இப்ப பிசாசுகள்லாம் செயல்படுது. அது சபையில செயல்படும், அல்லது வாட்ஸ்அப்ல செயல்படும், அல்லது டிவியில செயல்படும். பாருங்க, எங்க வீட்டுல டிவி இல்ல, ரொம்ப காலமா டிவி கிடையாது. ஆனா ஒரு குடிகாரனுக்கு எப்ப போதை வரும்னா, அவன் ஒரு நேரம் குடிச்சுட்டானா போதை அதிகமா வரும், படுத்துருவான். ஆனா நம்முடைய கிறிஸ்தவ வீடுகள்ல 24 மணி நேரமும் போதை இருக்கு. அதுவும் பெண்கள் அதிக போதையில நடமாடிக்கிட்டு இருக்காங்க. அவன் பெரியவன், இவன் பெரிய, அந்த பரிசுத்தவான், இந்த பரிசுத்தவான், அவன் செய்து இவன் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு அரை மணி நேரம் கூட ஜெபிக்க மாட்டாங்க. இவங்க மாத்திரம் இல்ல, இன்னைக்கு ஊழியம் செய்யறவங்க பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் கூட அரை மணி நேரம் ஜெபிச்சுட்டாலே திருப்தி அடைஞ்சிருவாங்க. 3 மணி நேரம் மயக்க பிடிச்சு கடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அரை மணி நேரம் ஜெபம் பண்ணி பிரசங்கம் பண்ண மாட்டான். ஜெபமே பண்ணாம கூட பிரசங்கம் பண்ற ஆளுங்க நம்ம இதுல இருக்காங்க. ஏன் தெரியும்? அப்படிப்பட்ட காலகட்டத்துல நாம இருக்கோம். பிசாசுகள்லாம் இப்ப யாரையும் பார்த்து பயப்படுறது இல்ல. அது டைரக்டாவும் இப்ப பிடிக்கிறது தேவையில்லை. அது யூடியூப்ல நிர்வாணமா நிக்கும், அல்லது டிவியில பாத்துக்கிட்டே இருக்கும்போது யாரையாவது பிடிச்சு இழுக்கிற மாதிரியும் சேலையை பிடிச்சு இழுக்கிற மாதிரியும் கரப்படுத்துறதுக்கு பிள்ளைகளுக்கு ரொம்ப ஈஸியா அது இப்ப செயல்பட்டுக்கிட்டு இருக்க. ஒருத்தரையும் அது டைரக்டா பிடிச்சு ஆடிக்கிட்டு எல்லாம் இருக்காது. ஆக இந்த ஆண்டவர் விரும்புகிறது என்ன காரியம்னா, he wants us to be like him. அவரை போல நம்ம மாறணும்னு விரும்புறார். அவருடைய சாயலுக்கு ஒப்பாய், அவருடைய திவ்ய சுவாபத்துக்கு ஒப்பாய், அவர்களே இருந்த அந்த தாழ்மை, மரண பரியந்தம் பிலிப்பியர் 2 பாக்கணும், 4 இருந்து 5, 7, 8 வரை மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாழ்த்தினார். மத்தேயு 11:19 இருக்கு, கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க வேண்டும். அப்ப தேவ சாயல் நமக்கு வேண்டும் என்று ஆண்டவர் என்ன சொல்கிறார், விரும்புகிறார். அப்ப தேவ சாயலை நாம் அடைய வேண்டுமானால் அவரை போல மாற வேண்டும். அவருக்கு இருக்கிற சிந்தையே நமக்கு இருக்க வேண்டும். அவருடைய சுவாபம் நமக்கு வர வேண்டும். இன்னைக்கு நம்முடைய ஐக்கியத்துல கூட சில காரியங்கள்ல பகிர்ந்து கொள்ள வேண்டியதான் இருக்கு. இன்னும் ஒன்னும் இல்ல, ஒரு பெரிய ஊழியத்தை செய்ய நியமிக்கப்பட்டிருக்கோம். நூற்றுக்கணக்கான மக்களுக்கு சத்தியத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவர் சொல்றாரு, சீசர்களை பார்த்து சொல்றாரு, இவர்களுக்கு ஐயா ஒண்ணுமே இல்லையா, 5000 புருஷன் இருக்காங்க, இன்னும் பல ஆயிரக்கணக்கில் இருக்காங்க, எதுவுமே இல்லையா, ஒரு சின்ன பையன்கிட்ட தான் 2 அப்பமா 5 மீன், 5 அப்பமும் 2 மீன் இருக்குன்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்களே உங்களுக்கு உணவு கொடுங்கிறாரு. இப்ப ஆண்டவர் எவ்வளவு நம்ம மேல நம்பிக்கை வச்சிருக்காரு. நீங்களே அவங்களை போஷிங்கிறார். நம்ம போஷிக்கக்கூடிய சின்னைக்கு, நம்ம சின்ன பையன், அறிவு நமக்கு இன்னும் வளர்ச்சி இல்லை, இன்னும் ஜப ஜீவி இல்லை, எனக்கு பிரசங்க பண்ண தெரியாது. நானும் ஆரம்ப நாள்ல பிரசங்கம் பண்ணும்போது ஒரு நாள் வேஷ்டி, சரியான சட்டை இல்ல, வேஷ்டி கூட இருக்காது எங்க ஊர்ல. 15, 16 வயசுல ஒரு தடவை பண்ணிட்டேன். ஒரு தேவதூதன் 1,80,000 பேரை கொலை செஞ்சுட்டான் சீரிய படையில வந்துட்டான். அப்ப எங்க அப்பா கையெழுத்து போட தெரியாது, அவருக்கு சட்டையும் கூட போட மாட்டார், ஒரு வேஷ்டியும் ஒரு துண்டு தான் போட்டோம். அவர் சொல்றாரு, தப்பா பிரசங்கம் பண்ணிட்டேன். அது என்ன, 1,85,000, அவருக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா என்ன தெரியாது.
1,85,000 பேரை கொண்டாங்கன்னா போதகெல்லாம் சொன்னாங்க. அப்படி எவ்வளவு பைபிள் அறிவு பாருங்க. பிரசங்கம் அப்ப ஆண்டவர் மேதைகளையும் ஞானமான்கள் ஆக்குறாரு. ஆண்டவருக்கு வேண்டியதெல்லாம் அவரை போல மாறணும். அவன் ஏழை லாசருவா இருந்தானா யாரா இருந்தானா, ரெண்டாவது நம்ம ஆண்டவருக்காக அதிகமாக செய்யணும் விரும்புறோமா? யாருக்காவது ஆசை இருக்கா? நான் ஆண்டவருக்கு அதிகம் செய்யணும், அதிகமாக ஆண்டவர் என்கிட்ட எதிர்பார்க்கிறார் அப்படின்னு யாருக்காவது ஆசை இருக்கா? அப்படின்னா நம்ம அதிக நேரம் தேவனோடு செலவிட வேண்டும். அதிக நேரம் தேவனோடு செலவிடுவோம்னா அவருடைய இருதயம் மகிழ்ந்து கழிப்புறோம். சரி, இறைஞர் சொல்றாரு, உங்கள் தலை தண்ணீராயும் உங்கள் கண்கள் கண்ணீராயும் மாற கடவுதுங்கிறார். அப்படிதான் சொல்றாரு. அப்பொழுது நான் மரித்து கொண்டிருக்கிற என்னுடைய மக்களுக்காக கண்ணீர் விடுவேன். இரவும் பகலும் பவுல் அழுகிறாரு கற்பவேதனை பற்றி. கிறிஸ்து மற்றவர்கள் உருவாகும் அளவு. இயேசு கிறிஸ்து மாம்சத்துல இருக்கும்போது அப்படிதான் ஜெபிக்கிறார். பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு கல்லறிகிற தூரம் அவருடைய சத்தம் கேட்டது என்று அவ்வளவு தூரத்துல இருந்த சீசர்கள் எழுதுறாங்க. அவ என் கையெல்லாம் இடது கை, ரொம்ப தூரம் எறிவேன். அவ்வளவு தூரத்துல படுத்து கொண்டு இருந்தவங்க அந்த வசனத்தை எழுதுறாங்க. லூக்கா 11:22-44 அவர் மிகவும் வியாகுல போட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்றாரு. வேர்வை தெரிக்குது. அப்புறம் ஏசாயா 53 அதிகாரத்துல அவர் ஜெபத்தை பாருங்க. ஜீவனுள்ள தேசத்துல எந்த அறுப்புண்டு போனார். அவர் அவருடைய ஜீவன் அறுப்புண்டு போனது. ஆக இப்ப ஜெபிக்கிற ஒரு எதிரியம் வேணுமானா அதுக்கு கண்கள்ல தண்ணீர் வரும், தலையில தண்ணீர் நிரம்பி இருக்கணும். இப்ப நான் கேக்குறேன், நீங்க கடைசியாக கண்ணீர் விட்டது என்னைக்கு? கேக்குறதுக்கு எனக்கு ஆண்டவர் தெரியும், உரிமை இருக்கு. ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவருடைய பாதத்துல சில வேலை அழுதுகிட்டு இருக்கேன். ஒரு நாள் கண்ணீர் வரலைன்னா எனக்கு திருப்தியா இருக்காது. கடைசியாக கண்ணீர் விட்டது எப்ப? கடைசியாக எழுப்புதல் வேண்டும், உயிர் மீட்சி வேணும்னு பாட்டை கேட்கறீங்களே, கடைசியாக எந்த முழுஇரவு ஜெபத்துல நீங்க கலந்துக்கிட்டீங்க? எப்ப நீங்க இரவு பூரா ஜெபிச்சிருக்கீங்க? முழுவதும் ஜெபத்துல கலக்க வேணாம். என்னுடைய திருமணத்துக்கு 4 மணிக்கு திருமணம், 2 மணி வரை எனக்கு துணி வரல. மதுரையில இருந்து வரணும், 100 மைலுக்கு மேல அப்பால, 100 மைலுக்கு அப்பால. அங்க இருந்தா தச்சு போட்டேன், ஒரு 500 ரூபாய் கிடைச்சது கொண்டாந்து. ஒரு தம்பி இருந்தா அவன் கொண்டு வருவாரு. விசுவாசம் பாருங்க, நம்பப்படுகிற உறுதி காணப்படாத லட்சம். 2 அவன் மட்டும் கொஞ்சம் பிந்திட்டான். எங்க 7 மைல் ஓடி ஓடி வரணும். முதலத்துல இருந்து எங்க கிராமத்துக்கு பஸ் எல்லாம் கிடையாது. அது என்ன யாரும் அன்னைக்குதான் தச்சிருக்கான், அவ்வளவு நாள் கொடுத்து. அன்னைக்கு தச்சு அதை வாங்கி 100 மைலுக்கு அப்பால் பஸ் ஏறி கரெக்டா ஒரு 2 மணிக்கு மேல அந்த பையன் என்னுடைய நம்ம ஃபெலோஷிப்ல தம்பி தான், 2 மணிக்கு ஓடி ஓடி எனக்கு அந்த பேண்ட் ஷர்ட்டை கொடுத்தான். அப்ப அந்த இரவு முழுவதும் நான் ஜெபம் பண்ணியிருந்தேன். விடிய வரையிலும் தூங்கல. நாளை காலையில முடிஞ்சா கல்யாணம். 2 காரியத்துக்கு ஜெபம் பண்ணேன். ஒண்ணு, சினிமா பாட்டு போடக்கூடாது. எங்க அண்ணன் ரேடியா போட்டான், வேணாங்க, துணி எடுத்து கொடுக்கல, சினிமா பாட்டு போடுறாப்ல. அப்பதான் சொன்னேன், ஜெபம் பண்ணிக்கிறது ஆண்டவர், ஒரு பாட்டு கூட சினிமா பாட்டு போடக்கூடாது. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டாரு. எல்லாமே ஒரு பாட்டை போட்டான். அடுத்த நிமிஷம் டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சது. கடைசியில 4-5 மணிக்கு தான் கரண்ட் வந்துச்சு. அது எல்லாம் பேக் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஜனங்கள் சாப்பிடுறது கரண்ட். எதுக்கு சொல்றேன்னா ஒரு சாட்சிக்காக சொல்றேன். அப்ப நம்முடைய இருதயத்தின் வறட்சி தான் கண்களின் வறட்சிக்கு காரணம். இருதயம் பாரப்படுமானா, இருதயம் தண்ணீரால நிறைஞ்சிருக்குமானா, ஆட்டோமேட்டிக்கா கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்துகிட்டு இருக்கும். பாருங்க, எந்த வேதாகம கல்லூரியாவது கண்ணீரோட கற்றுக் கொடுப்பாங்களா? 5 வருஷம் படிச்சுட்டு வராங்க, பல டிகிரி படிச்சுட்டு வரான். அவன் படிச்சு பட்டம் வாங்கினானா, பட்டம் வாங்காம இருந்தானா, ஒரு பைசாவுக்கு கூட உதவாத ஆளுங்க தான் இன்னைக்கு திருச்சபையில இருக்காங்க. ஏன்னா அதான் இன்னைக்கு ஜாப், பழைப்பு வேற வழி இல்ல. உனக்கு எனக்குமே கவர்மெண்ட் வேலை கிடைக்கல, அவனுக்கு மட்டும் எப்படி கிடைக்க போகுது? இது ஈஸி கோயிங் லைஃப். ஈஸியா சம்பாதிக்கலாம். காரு, வீடு, பங்களா, சொத்து சோகம் எல்லாம் கிடைக்கும். ஆனா வாட் இஸ் யூஸ் ஆஃப் பீயிங் a famous on the earth, famous man on the earth?
சர்ச்சில் அவன் பெரிய ஆளா இருந்த என்ன பிரயோஜனம்? இஃப் ஹி டசன்ட் நோ ஹெவன் டசன்ட் நோ ஹிம், அவனை குறிச்சு பரலோகம் தெரியாது. அவன் எவ்வளவு பெரிய செல்வந்தனா இருக்கலாம், எவ்வளவு பெரிய பிரசங்கியா இருக்கலாம், எவ்வளவு ஒரு ஊழியக்காரனா இருக்கலாம், பரலோகம் அவனை அறியுமா? ஆனா உங்களையும் என்னையும் பரலோகம் அறியும். சாசி கூட சொல்லலாம், எனக்கு ஐசக்க தெரியும், எனக்கு காவிரிகளை தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். அருமையானவங்களை, நம்முடைய கண்களின் வறட்சியே அந்த கண்ணீர் வராத காரணம் வேதாந்தத்துல கண்ணீர் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. கண்ணீர் எப்பொழுது வரும் தெரியுமா? கர்த்தருடைய பலமாய் சந்திக்கும் பொழுது கண்ணீர் தானாகவே, பலமாய் சந்திக்கும் பொழுது கண்ணீர் தானாகவே வரும். கண்ணீர் எப்படி வரும்? நம்ம ஜெபிக்க கண்ணீர் கர்த்தருடைய பாதத்துல நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் கண்ணீர் கொண்டு, ஏன்னா அவர் கண்ணீர் செஞ்சிருக்கார், நாமும் கண்ணீர் செஞ்சிருக்கோம். நம்மள அநேக எழுப்புதல் ஏன் தாமதிக்கிறது? இன்னைக்கு எழுப்புதல் ஏன் வரல? இன்னைக்கு ஏன் சபையெல்லாம் செத்து போச்சு? ஏன் செத்த ஊழியரா இருக்கான்? ஏன் செத்த பிரசங்கமா இருக்குது? இன்னைக்கு சபைகள்ல மரண வாசனை இருக்கு. ஒரு சபை செத்து போச்சு, ஒரு பாஸ்டர் என்ன செஞ்சாரு, அனௌன்ஸ் பண்றாரு, நாளைக்கு அடக்க ஆராதனைன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டார். எல்லாரும் வந்தாங்க. அங்க ஒரு அடக்க ஆலயத்துக்குள்ள பெட்டி இருந்தது. எல்லாரும் அடக்கம் பண்றதுக்கு முன்னாடி பாத்துக்கங்கன்னு சொன்னாரு. ஒவ்வொருத்தரும் அதுல போய் பார்த்துட்டு அப்படியே அமைதியா திரும்பினாங்க. அதுக்குள்ள என்ன தெரியுமா? 6 அடி கண்ணாடி இருந்தது. ஒவ்வொருத்தனும் தான் செத்து போனதை உணரும்படி அவர் செய்தாரு. இன்னைக்கு சபைகள்ல மரண வாசனை வீசி கொண்டிருக்கிறது, எழுப்புதல் தாமதித்து கொண்டிருக்கிறது. நம்ம ஆதி அன்பு அந்த அன்பு இப்ப இல்ல. அப்போஸ்தல காலத்துல இருந்த அன்பு இல்ல. ஏன் தெரியுமா? சுவிசேஷம் வியாபாரம் ஆகிப்பட்டு விட்டது. சுவிசேஷம் வியாபாரம் ஆயிடுச்சு. அப்புறம் எப்படி இருக்கும்? அது மாத்திரம் இல்ல, ஏழைகள், விதவைகள், தசம பாகங்கள் எல்லாம் என்ன தெரியுமா? ஊழியக்காரனுடைய ஆடம்பர வாழ்க்கைக்கு செலவிடப்படுது. எவனாவது ஒருத்தனாவது ஒன்னு என்னை மாதிரி நாளைக்கு என்ன செய்வோம், பேங்க்ல ஒண்ணுமே இல்லையே, என்ன நாளைக்கு வேலைக்கு போகலைன்னா, கூலி வேலைக்கு போகலைன்னா நமக்கு சாப்பாடு கிடையாது, விறகு வெட்டலைன்னா சாப்பாடு கிடையாதுன்னு சொல்லி எந்த ஊழியக்காரனாவது கஷ்டப்பட பார்த்திருக்கேன்? அவங்களுக்கும் காணிக்கையில இப்ப தசமா கொடுக்கணும், கொடுக்குறாங்களா? அப்ப ஏழைகள், விதவைகளின் தசவமாகங்கள் ஊழியர்களின் ஆடம்பர வாழ்க்கைக்கு செலவிடப்படுது. நரகம் இன்னைக்கு நிரம்பி வழியுது, நரகம் நிரம்பி வழியுது. ஆண்டவர் எசேக்கியேலை போல ஒருவனையாவது தேடிட்டு இருக்காரு. பிறப்புல நிற்க சுவரை அடைக்கும் 22:44 எசேக்கியேல் 22:30 நினைக்கிறேன். பிறப்பில நிற்கவும் சுவரை அடைக்கவும் ஒரு மனிதனை தேடுகிறேன், ஒருதனையும் காணவில்லை என்று ஆச்சரியப்படுறார். நம்ம சின்னவனா இருக்கலாம், படிப்பறிவு இல்லாதவங்களா இருக்கலாம், சரியான வேலை இல்லாம இருக்கலாம், இது ஒரு பிரச்சனையே கிடையாது ஆண்டவருக்கு. பரலோகத்துல போறதுக்கு லாசருக்கு நாய் கூட படுத்திருந்தது பிரச்சனையா இருந்துச்சா? அல்லது பருக்களால பிரச்சனையா இருந்தா? ஒவ்வொரு நாளும் எச்சி இலையில இருந்து ஒரு சோறை சாப்பிட்டதுனால பிரச்சனை இருந்துச்சுன்னா? ஒண்ணுமே இல்லை. அவனுடைய நோக்கம் எல்லாம் பரலோக ராஜ்யத்துல ஆபிரகாமுடைய மடியில இருக்கும். ஆபிரகாம் நீங்க வாசித்தீங்களா? எபிரேயர் 11:9 ஆபிரகாம் அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல பரதேசியா செஞ்சிருக்கிறான். 300 வேலைக்காரன், 5 ராஜாக்களை ஜெயிச்சவன் பரதேசியா செஞ்சிருக்கான். வாக்குத்தத்தத்தின் உடன் சுதந்திராகி 9:10 இருக்கு. எபிரேயர் 11:9 உடன் சுதந்திரராகி ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்கள்ல குழித்தான். ஏன்? தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரத்துக்காக காத்துனான். மோசே எபிரேயர் 11, 24, 25, 26, 27, 26 வரை கிறிஸ்துவின் நிமித்தம் ஒரு நிந்திய அதிக பாக்கியம் என்று அவன் ஒரு பிற்காலத்துல எகிப்துக்கு ராஜா, பார்வோனுடைய குமாரன், பலசாலி, எல்லாம் இருக்கு. ஆனால்
அது அநித்தியமான பாவ சந்தோஷம் என்று அதை விலக்கி விட்டு தேவனுடைய பிள்ளைகளுடைய துன்பத்தை பங்காக தெரிந்து கொண்டான். ஏன்? இனி வரும் பலன்கள் நோக்கமா இருந்து நம்மள எத்தனை பேரு ஒரு இன்னும் ஒரு ஆவிக்குரிய உணர்வு இல்லை, ஆவிக்குரிய வைராக்கியம் இல்லை. ஆகவே நரகம் இன்னைக்கு நிரம்பி வழியிறது. ஆண்டவர் மனுஷனை தேடி இருக்கிறார். ஒரு காரியம் ஞாபகம் வச்சுக்கோங்க, மனிதன் நீயும் நானும் இல்லாம ஆண்டவரால எதையுமே செய்ய முடியாத போல இருக்கு. அதனாலதான் மேன் ஆஃப்டர் ஹிஸ் ஓன் ஹார்ட்ங்கிறார். என் இருதயத்துக்கு ஏற்றவனை நான் தேடி கொண்டிருக்கிறேன், என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். மனுஷனாகிய நீயும் நானும் இல்லாம அவரால் ஒண்ணும் செய்ய முடியாத போல தோணும். அதே சமயத்துல தேவன் இல்லாமல் நம்மளாலையும் ஒண்ணும் செய்ய முடியாது. இன்னைக்கு எழுப்புதல் வரணும், நீனு நானும் விரும்புறோம். 100, 150, 100, 120 பேர் வருவாங்க. அவங்க ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும். அப்ப அவங்கள என்ன செய்யணும்னா ஜெபிக்க வைக்கிறவங்களாக மாறும். அங்க வர்றவங்க கண்ணீர் விட்டு கதறி துக்கித்து புலம்பி பாவ அறிக்கை பண்ணும். எவன் ஒருவன் விசுவாசிகளை ஜெபிக்க வைக்கிறானோ அவனை பெரிய எழுப்புதலை கொண்டு வர முடியும். ஆனா நேரமாகதான் நான் பாக்குறேன், 9, 21 ஆச்சு. அப்ப ஐயா அனதர் டானியல் அங்க ஆந்திராவில ஒரு எழுப்புதல் கூட்டம் நடத்திக்கிட்டு இருந்தார். அவர் பெரிய சென்டர், பயங்கரமான ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கூடுற இடம். முதல் நாள் பிரசங்கத்துல எழுப்புதல் இல்லை, 2வது நாள் பிரசங்கத்துல எழுப்புதல் இல்லை, 3ஆம் நாள் அவர் அந்த ராமளோடும் ஜெபித்துட்டு வேதனையோட போய் செய்தியை கொடுக்கும்போது 3ஆவது நாள் அந்த போதகர் எழுந்து, ஐயோ நான் விபச்சாரக்காரன், நான் பாவி, உருண்டு பிறண்டான் வந்தால் அப்படியே வெடிச்சது சபையார். அவன் தன் பாவங்களை அறிக்கையிட்டு மறந்துடணும். எழுப்புதல் எப்ப வரும்? விசுவாசிகளை நாம் ஜெபிக்க வைக்கும் போது எழுப்புதலான வெடிக்கும் கொண்டு வர முடியும். அருமையானவங்களை, பாவம் செய்கிறவன் ஜெபத்தை நிறுத்துவான். பாவம் ஏதாவது இருந்தா பாவத்தை அறிக்கையிட்டு நல்மனம் பொருந்துங்க தேவனோடு. பாவம் செய்கிறவன் ஜெபத்தை நிறுத்துவான், ஜெபிக்கிறவன் என்ன செய்வான்? பாவத்தை நிறுத்துவான். நான் படிச்சேன் ஒரு இதுல, கன்னியாகுமரியில ஒரு பிஷப் இருந்தா அவர் சொல்றாரு, ஒருத்தனை நீ மன்னிக்கணும்னா நீ ஜெபம் பண்ணணும், ஜெபம் இல்லாம மன்னிக்க முடியாது. இன்னைக்கு நம்ம ஐக்கியத்துக்குள்ள ஈகோ இருக்கு. ஒருத்தர் மன்னிக்க மாட்டாங்க, ஒருத்தர் நேசிக்க மாட்டாங்க. யாரையும் நான் தனிப்பட்டு சொல்ல, ஒவ்வொருத்தரும் நீ உனக்கும் எனக்கும் தான் இருக்கு, நீ அப்படித்தான் இருக்க, நானும் அப்படித்தான் இருக்க. அப்புறம் அங்க எங்க எழுப்புதல் வரும், எங்க உயிர் மீட்சி வரும், எங்க மக்கள் மனம் திரும்புவாங்க? அப்ப ஒருவன் அப்ப மன்னிக்கிற சுவாமம், எனக்கு நேரம் இல்லை, நிறைய வச்சிட்டு இருக்கேன், சீக்கிரமா முடிக்க பாக்குறேன். அதிகமா அதாவது நம்ம ஜெபிக்காதவர்கள் நல்லா யோசித்துங்க, பரிசுத்தமாகவோ உண்மையாகவோ நேர்மையாகவோ இருக்க மாட்டான். ஜெபிக்காதேன்னா பொய் சொல்லுவான். நானும் ஆபீஸ்ல சில நேரத்துல ஜெபிக்காதனால போனா சொல்ல பொய் சொல்லுவேன். ஏன் லேட்டா வந்தேன் சார், பாத்ரூம் போனேன், லெட்டின் போனேன், அப்புறம் உணர்வேன், ஐயோ பொய் சொல்லிட்டோமே. ஜெபிக்காதவங்க பொய் சொல்லுவாங்க, நேர்மையா இருக்க மாட்டாங்க. ஒரு வியாபாரிக்கு என்ன வேணும் சொல்லுங்க? ஒரு வியாபாரிக்கு அவன் வியாபாரம் செய்யறதுக்கு என்ன வேணும்? மூலதனம் வேணும் இல்லையா? அப்ப ஒரு விசுவாசிக்கு மூலதனம் என்ன இருக்கணும்? ஜெபம் தானே. அப்ப நமக்கு ஒரு மூலதனம் இல்லாம சும்மா வரட்டு கௌரவமா இருந்தா என்ன முடியும்? 2000 பேரை வச்சுட்டு ஒரு மூலதனம் இல்லாம ஜார்ஜ் முல்லர் 2000 அநாத பிள்ளைகளை வச்சு ஒவ்வொரு நாளும் சோறு போட்டான். ஒவ்வொரு நாளும் விசுவாசி. நான் 3 ஹாஸ்டல்ல வளர்ந்தேன். முழு தாய் தாப்பு இல்லாத அநாத பிள்ளைகள், 1, 2க்கு 1 தாய் தாப்பு, இன்னும் தாப்புறேன். 8 பேருக்கு போட வேண்டிய அரிசிய 12 பேருக்கு போகணும். அழுவான் வந்து எவனாவது ஊத்தி குடிச்சிட்டு என் கஞ்சியை வந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. எனக்கு இருதயம் உடஞ்சி போகும்.
கொடுத்துட்டு நான் பட்னியா இருப்பேன். அது மாத்திரம் இல்ல, சனி ஞாயிறுல அவங்கள அடைச்சு போட்டு ஜெபம் பண்ண வைப்பேன். ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். எங்கேயாவது பிரியாணி வரும், எங்கேயாவது. அப்ப இது நமக்கு ஒரு மூலதனம். ஜெபம் ஜெபம் அவசியமானது. நம்ம இப்ப பாருங்க, நம்ம ஜெபிக்கிறவர்களா இருந்தோம்னா, விண்ணவருக்கு நாம் பயப்பட்டோம்னா மன்னவனுக்கு பயப்பட மாட்டோம், மனுஷனுக்கு பயப்பட மாட்டோம். ஒரு நாள் ஜெயலலிதா எங்க ஆபீஸ்ல ஒரு ஆர்டர் போட்டேன். ஒன் டே சேலரியா எல்லாரும் ஹிந்து கோயிலுக்கு ரெனோவேட் பண்ண கொடுக்கணும். எனக்கு இருதயம் வெடிச்ச மாதிரி இருந்துச்சு. 300-400 பேரு கிறிஸ்தவம் இருக்கான். எவனும் பெந்தே கோஸ்துக்காரன் சிபிஎம் காரனே ஒரு 30 பேருக்கு மேல இருப்பான். என்னடா செய்யறது, நம்ம காசு பிசாசு கோயில் கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில பெண்கள், கன்னியாகுமரி திருநெல்வேலி பெண்கள்ட்ட சொன்னேன். அவங்க சொன்னாங்க, எனக்கு தைரியம் கொடுத்தாங்க, சார் நாங்க நிக்கிறோம் உங்களுக்கு துணையா, அக்விட்டன்ஸ்ல கையெழுத்தே போட மாட்டோம், சம்பள இதுல கையெழுத்து போட மாட்டோம். கையெழுத்து போடலைன்னா அவன் என்ன செய்ய முடியும், எங்க சம்பளத்தை எடுக்க முடியாது. கடைசியில எல்லாரும் ஒரு சிபிஎம் காரன் ஒரு வாரம் சென்று கொண்டு கொடுத்தான். அவன் பெரிய ஆபீசர், நெக்ஸ்ட் ஐஏஎஸ் ஆபீசர் அருண்குமார். நான் திட்டின பிடிச்சோம், அறிவு இருக்க உனக்கு, எப்படியா முடிஞ்சு நாங்கெல்லாம் சம்பளம் வாங்கிட்டோம், ஒரு பைசா கொடுக்காம இருந்தான். கடைசியில ஒரு 1000 ரூபாய் லஞ்சம் வாங்குறதுக்காக இன்னைக்கு வர அவன் ஜெயில போய் எல்லா 30-40 லட்சம் பணம் அவனுக்கு வரணும், பென்ஷன் இல்லாம ஒண்ணுமில்ல. என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ண. என்னை உற்சாகப்படுத்தினது கன்னியாகுமரி பொம்பளை பிள்ளைகளும். ஒரு 300 பேர் கிறிஸ்டின் இருப்போம். ஆனா நாங்க ஒரு 3-4 பேர் தான், நானும் 3-4 பேர் தான் எழுத்து நின்றோம். கர்த்தர் எங்கள் காரியத்தை வெற்றியாய் மாற்றி கொடுத்தார். விண்ணவனுக்கு பயப்படுறவன் மன்னவனுக்கு பயப்பட மாட்டான். தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிக்கிறவன் நின்றுட்டு எண்ணிப்பான். எந்த காரியத்திலையும் வெற்றியோட வாழ முடியுங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டு இருப்பான். அதுதான் நம்மளுடைய ஜெபத்துக்காக நான் சொல்றேன். அது இன்னும் 1 மணி நேரம் ஆகும், நான் சீக்கிரம் படிக்கிறேன். எலியாவை பத்தி தீர்க்க தரிசனம் சொன்னான்னு எழுதல. எலியா ஜெபித்தான் இருக்கும். எங்க போய் இந்த ஒளிப்படங்கள்ல ஜெபித்தான், சும்மா தெருவுல போய் நின்று ஜெபிக்கல. பல ஆண்டுகள் காக்காதான் போஷிச்சுச்சு அவனை. தண்ணீர் இல்ல, 7 விதவைகள் போஷித்தாங்க. ஜெபித்தான். கர்த்தர் ஒரு நாள்ல வெளியே கொண்டு வந்தார். ஒரே வார்த்தையால தேசத்தையே மறந்து போட்டான். வாக்கெல்லாம் நின்று பனியா மழைய 3 வருஷம் பெய்யாது. கடைசியா கர்மேல நின்று சொன்னா, நான் இஸ்ரவேலில நீ தேவன் என்று நாம ஊழியக்காரன் விளங்க பண்ணையா. கர்த்தரே தெய்வம் என்று சொன்னாங்க. நம்முடைய வாழ்க்கையில மக்கள் கர்த்தரை கண்டு கொள்ளணும். அருமையான தனி ஒருவனாக பாருங்க. நம்முடைய வாழ்க்கை முதல் ஆரம்பம் கண்ணீராக இருக்கும், முடிவு சம்பூர்ணமான இருக்கும். அறுவடை தாமதித்தால் என்ன ஆகும், பயிர்கள் என்ன ஆகும், நீங்க சொல்லுங்க. அறுவடை தாமதித்தால் பயிர்கள் என்ன ஆகும்? நம்ம கல்ல விளைஞ்சிருக்கு, அறுவடை இல்லைன்னா அவ்வளவு விளைச்சலும் போயிடும். சரியான நேரத்துல ஆத்மாக்களுக்கு கொடுக்கப்படாவிட்டால், சத்தியம் கொடுக்கப்பட்டால் மொத்தமாக அழிஞ்சிடும். ஒரு போன மாசம் நினைக்கிறேன், அதுக்கு கொஞ்சம் ஒரு நாள் ஊழியம் செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்ம ஒருத்தர் 90 வயசுக்கு மேல கவர்மெண்ட் எடுத்துப்பாரு. அவங்க தம்பி மையம் எங்க சர்ச்சில் இருக்காரு, வில்சன். அவங்க கிறிஸ்டின் ஆயிட்டாங்க. அவங்க அப்பா பேர் பாலாஜி. அவர் சொன்னாரு, எங்க பெரியப்பா செத்துக்கிட்டு இருக்காரு, ஜோம் பண்ணிட்டு போயிரும். சரின்னு சொல்லிட்டு பவுரேட் பக்கத்துல போய் ஒரு 1/4 மணி நேரம் தான் சத்தியத்தை சொன்னேன். ஐயா, நீங்க இன்னைக்கு கொஞ்சம் நேரத்துக்குள்ளயோ நாளைக்கோ செத்து போயிருவீங்க. எங்க விக்கிரகத்தை இதுவரை கும்பிட்டுருங்க, எங்க குடும்பமா, விக்கிரகம் உங்களை நரகத்துக்கு கொண்டு போயிடும். எங்க அப்பா சாட்சி சொன்னேன், அவர் எப்படி பரலோகத்துக்கு போனாங்க. இயேசு கிறிஸ்து சொன்னேன், 1/4 மணி நேரம் தான் சொல்லி ஜோம் பண்ணிட்டு வந்தேன். அடுத்த வாரம் நான் காரைக்கால்ல தேவ செய்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். போன் வருது, பெரியப்பா இயேசுவை ஏற்றுக்கொண்டு மரித்தார். பாருங்க, சத்தியம் சரியான நேரத்துல கொடுக்கப்படாவிட்டால் அந்த ஆத்மா என்ன செஞ்சிருக்கான், அழிஞ்சு போயிருக்கும், பரலோகத்துக்கு போயிருக்காது. அருமையானவங்களே, ஒரு தேவ மனுஷன் ஆவிக்குள்ளாக பெருமூச்சு விட்டு ஜெபிக்கும் போது, ஆண்டவர் என்னை விட்டு விடுப்பா அப்படின்பாரு. மோசை யாத்திரா 32:32 மோசைக்கு ஆண்டவரால பதில் சொல்ல முடியல. என் பேரை கிறுக்கி போடியா, எனக்கு பரலோகம் வேணாம், மோட்சம் வேணாம், என் பேரை கிறுக்கி போடும். அங்க இருந்து கொண்டுட்டு வந்தது இதுக்கு, அந்த ஜனங்களை 61 லட்சம் மக்களை அழிக்கிறதுக்காக கொண்டு வந்த, என் பேரை கிறுக்கி போடும். அவங்க நிர்வாணமா ஆடினார்கள். மோசை அதுல பாருங்க, அந்த வசனத்துக்கு முன்ன ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தாங்க. கர்த்தர் அதை பாக்குறாரு, ஆரோனும் பாக்குறாரு. அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு தான் மோசே திறப்புல இருக்கிறாரு.
கடைசியில ஆண்டவர் நான் ஒண்ணுமே பண்ண முடியாதவரா இருக்கிறார், சரி சரி போப்பா அப்படின்ட்டாரு. யாக்கோபு போராடி மேற்கொண்டான் இருக்கு. இரவு முழுவதும் தேவனோடு மனுஷனோடு போராடி இந்த நாட்களில ஜெபிப்போர் பலர். நம்ம ஜெபிக்கிறவங்களா இருக்கோம். நமக்கு எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கு? ஹம்? இன்னும் நம்முடைய ரட்சிக்கப்படாத நம்முடைய குடும்பங்கள்லயோ நம்முடைய வாழ்க்கையிலயோ ஏன் ரட்சிக்கப்படல? பாவத்தை விட மனசு இல்லை. தேவனுக்கு இவன் முதலிடம் கொடுக்க மனசுல. ஆகினால நம்ம எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுப்போம். சிறுக விதைத்தா சிறுக அறுக்க போறோம், பெருக விதைத்தா பெருக அறுப்போம். ஒரு நாள்ல தேவனுக்கு முன்பாக நான் நிற்க போறோம். முடிக்கிறேன். 30 ஆயிடுச்சு. தேவனுக்கு முன்பாக நிற்க போறோம். பக்தர் சிங் சொன்ன காரியம்தான். அப்ப நம்ம தேவனுக்கு முன்பாக நிற்கும் போது திரளான மக்களை ஆண்டவர் நமக்கு முன்பாக நிறுத்துவாராம். நம்ம உழைப்பின் பலனை காண்பிக்கிறதுக்காக காட்சி சொல்வாராம், மை சைல்டு, என் மகனே, உன்னுடைய கண்ணீரும் உன்னுடைய பிரயாசமும் விட்ட கண்ணீரும் பட்ட பாடுகளும் நீ உழைத்த உழைப்புக்கும் பலன். இந்த மக்கள் எல்லாம் இந்த பரலோகத்துக்கு வந்திருக்காங்க. அப்ப அவர் சொல்றாரு, எப்ப இவங்களுக்கு தெரியவே செய்யாத ஆண்டவரே, எங்களுக்கு தெரியவே செய்யாத அப்படின்னு சொல்லி, இல்ல இல்ல ஆண்டவர் சொல்ற எனக்கு தெரியாது, ஆனா இதுதான் உன் பலன் அப்படின்னு நான் நமக்கு ஒரு நாள் வெளிப்படுத்துவார். வேலை 2 தெசலோனிக்கேயர் 2:19 நினைக்கிறேன். ஒரே ஒரு காட்சி சொல்லி முடிக்கிறேன். பவுல் சொல்றாரு, தன்னால கற்பவேனைப்பட்டு பெற்ற பிள்ளைகளை பார்த்து, நீங்களே எனக்கு கிரீடமும் மகிமையமானவர். தேவ தரிசனத்திலே வந்து நிற்கும் பொழுது நீங்கள் அல்லவா எனக்கு கிரீடமானவர்கள். நமக்கு எவ்வளவு கிரீடம் வேணுமோ. இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்துல 12வது வசனத்துல அவர் தலையில அநேக கிரீடங்கள் இருக்கு. ஏன் 11வது வசனத்துல அவர் யுத்தம் செய்தார். யுத்தம் இல்லாம ஒரு நாள் நாம் வெற்றி பெற முடியாது. கர்த்தர் தாம் இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.